கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றி, பத்திரிகைக்காரங்களுக்கும் நன்றி, யூடியூப்காரங்களுக்கும் நன்றி, தொலைக்காட்சி எல்லாருக்கும் நன்றி. சிறுபட தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா பெரிய படம் வளராதுன்னு சொன்னார், உண்மை. அதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குநர்கள் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது நான் நேரடியாக ஐயா தமிழ்ச்செல்வனை கூட இருந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். மிக மிக சிரமப்படுறாங்க. இவங்களை பூராத்தையும் மேலே தூக்கிடணும் அப்படின்னு பத்திரிக்கையாளர்களாம் ஒரு துவசம் கட்டினீங்கன்னா நிச்சயம் சின்ன படம்லாம் பெரிய படமாக வளரும். சினிமா உலகம் பிரகாசமாக இருக்கணும்னா உங்களுடைய லைட்டு, உங்களுடைய எழுத்து அவங்க மேலாம் படணும். இதை எல்லோரும் பார்த்தாங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், பின்னணி பாடகி, இசையமைப்பாளர் பவதாரணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கே ராஜன் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், அன்பு செல்வன் அவர்களுக்கும், நம்ம டைரக்டர் தமிழ் சாருக்கும், டென்னிஸ் சார் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது தமிழ் சார் என்னோட நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 4வது படம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேடையில் எல்லாரும் பேர் நான் சொல்ல முடியாது, ஏன்னா மொத்த டீமே உட்காந்துருக்கீங்க. அண்ணன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜன் எனக்கு பேரரசு போயிட்டார். அதனால் மொத்த இருக்கிற அத்தனை மேடையில் அனைத்து டெக்னீஷியன், நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வருக சொல்லி கேட்குறேன். இந்த இரவினில் ஆட்டம் படத்தை ஓப்பனாக பேச போகிறேன். இப்போ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சேலத்துலேருந்து சினிமா என்னானே தெரியாது. அப்படி இருந்து 2 படம் எடுத்திருக்காரு. வாங்க சேகர், நல்லா பார்த்துங்க. இவர் உண்மையிலேயே விவசாயியாக தான் இருந்திருப்பார். நானும் ஒரு விவசாயியாக தான் இருந்து வந்த சினிமாவுக்கு. முதல் படம் என்ன படம்? இதெல்லாம் ஒரு பொலப்படம். ஒரு படத்தை எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆக சென்சார் பண்ணுறாரு. இப்போ 2வது இரண்டு ஆட்டம்னா இப்போ இவர் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருந்துருங்கிறது இங்கே பார்த்துங்க. தயாரிப்பாளர் நடிக்கிறதுங்கிறது அப்புறம். அதே தான் நான் இப்போ நான் சொல்கிறேன். என்னன்னா, இவரை மாரி இன்றைக்கி சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் படம் வந்து ரெடியாக இருக்காங்க. காரணம் என்ன, எல்லாருக்கும் சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதேமாரி அவங்கவுங்க மனசில் அவங்க ஹீரோ தான். அதனால தான் இவர் சொன்னார். சார் எப்போதும் அடிக்கடி பேசுவார். சார் நான் சேகர் பேசுகிறேன். எனக்கு வேணா ஆர்ஆர் பிரியாணி ஞாபகம் தான் வரும். ஆர்ஆர் பிரியாணியோட சார்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருக்காங்க. நீங்கள் அந்த 15 ஹீரோவுக்கும் ப்ரொடியூசர் கரெக்டாக அவங்க 15 பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மரியாதையாக பேசினா இப்போ பேசுகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த 15 பேருக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. அந்த 15 இதுக்குமே 15 கேமராமேன். எப்படி அந்த 15 பேருமே அந்த ஹீரோவுக்கு அப்படியே செட்டப்பாக இருப்பான். வேறு யாருமே இருக்க மாட்டான். அப்போ நாங்களாம் எப்போ வெளியே வருது? அப்போ நீங்களாம் எப்போ மேலே வருது? இப்போ இருக்கிற மாரி சின்ன சின்ன படங்கள்லாம் யார் எடுக்கிறது? அப்போ அதை தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஒவ்வொரு ஆடியன்ஸ் தான் சொல்லுவேன். சிறுபடம் அந்த சிறுபடம் இல்லைன்னா பெருப்படம் வர இன்றைக்கி ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் எப்படி வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், உத்தராம் எப்படி வந்தார், இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இன்றைக்கி உச்சில். ஏன் ரஜினி எல்ஐசியில் மவுண்ட் ரோட்டில் வந்து நைட்டில் சந்தேகத்தில் பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்தவர் தான் ரஜினி சார். அதெல்லாம் சொல்லலாம் நிறையா. ஏன்னா சினிமாவை யாருமே உண்மையாக நேசிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் சினிமா நான் அதை எடுக்கிறேன். அந்த பாருங்க தமிழ் சொல்ல பாருங்க. இந்த இதில் அது என்ன வெற்றி ஒடிக்கட்டில் வடிவேல் சொல்லுவார், என்ன புஸ்கு புஸ்குன்னு இவன் சொல்லுவாப்புல, அது என்ன பஞ்சமி. இன்னும் அந்த தென்காசி போய்ட்டு போய் குஷ் புஸ்கு இந்த மாதிரி 6 படம் எடுத்துருக்காப்புல தமிழ் செல்வன். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? நான் பெருமைகளாம் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். 6 படம் எடுத்து சிங்கமாக நிற்கிறாப்புல. அதனால் இந்த பெரிய ஹீரோ பற்றி யாருமே தயவு செய்து கவலையே படாதீங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுக்குலாம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம். ஏன்னா நான் சொல்ல நல்லா எண்ணிங்க, 15 ஹீரோ தான். அந்த 15 ஹீரோவுக்கும் அந்த 15 ஆள் தான் அவங்களுக்கு மேனேஜர்லேருந்து டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாம் அவங்க சொல்கிறதா ஹீரோ, அவங்க சொல்கிறதான் ப்ரொடியூசரு, அவங்க சொல்கிறதான் பிஆர்ஓ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறும், கூடிய சீக்கிரம் மாறும். என்ன காரணம்னா அந்த சினிமா அவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. அந்த மாயெல்லாம் மாறணும். இந்த இரவில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேர் பேசணும். 2வது தமிழ் செல்வன் தொடர்ந்து படம் எடுக்கணும். சேலம் சேகர் வந்து நான் உண்மையிலே ஒரு பாராட்டுறேன். என்ன காரணம், சினிமாங்கிற ஒரு வெறியோட அது லாபமோ நட்டமோ இறங்கி பார்த்தோம் சொல்லி படம் எடுத்து வந்து ஸ்டேஜில் அவங்க நேரம் உட்காந்து ஆடையை நடத்துகிறாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையினா அனைவரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். இங்கேருந்து சொல்லத்தில் எனக்கு தமிழ் செல்வன் அண்ணன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோடய நண்பர் மூலமாக பழக்கமானார். சேலமில்
நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருடைய படங்கள்லாம் அப்பப்போ பார்க்குறது உண்டு. ரொம்ப வியப்பான ஒரு மனுஷன் அவர். என்னென்னா, நான் சேலம் போயிருந்தேன். அப்போ அவர் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்ன சும்மா ஆனால் சென்னை வாங்கினேன், சென்னை வந்து அங்கே ட்ரை பண்ணலாம்ண்ணே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே சேலமில் அட்லீஸ்ட் இங்கே கஷ்டப்படுற ஆட்களுக்கு, என்னுடைய சேலம் மக்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும், அதனால் நான் இங்கேயே படம் எடுத்து இங்கேயே. அது ஒரு பெரிய அரசியலை அவர் ரொம்ப ரொம்ப எளிதாக சொன்னார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கே நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆக்சுவலி சினிமா என்பது, தமிழ் சினிமா என்பது சென்னைக்கானது கிடையாது. தமிழ் சினிமானது தமிழ் மக்களுக்கானது. அது உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் பண்ணலான்றதை அவர் ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து அப்புறம் தோல்வி அடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஊர்லேயே நீங்கள் படம் பண்ணலாம், அங்கேயே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ்ச்செல்வன் அண்ணன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், அவருக்கும் அவர் டீமுக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, சென்னையிலே பிறந்து இங்கேயே சினிமா படித்து இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே படம் பண்ணி இங்கேயே ஜெயிக்கிறது, நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், நான் இங்கேயே ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவங்கள மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்த இடத்துலையே நீங்கள் பண்ண முடியும், உங்களால் படம் பண்ண முடியும், உங்கள் மண்ணோட கதைகளை சொல்ல முடியும், அது கவனம் பெற முடியும். அதே மாதிரி என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ 2வது படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவர் பார்த்தா அடித்து நவுத்திட்டு இருக்கார் 6 படம். நான் கேட்குறேன், எப்படி நான் பண்ணுறீங்க அப்படின்றேன். ஸோ இந்த உத்வேகம் அவர்கிட்ட இருக்குது, அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதே சமயம் சேலத்தோடைய திறமைகளை மட்டும் நீங்கள் சென்னைக்கு கொண்டு வரக்கூடாது, சேலத்தோட கதைகளையும் கொண்டு வரணும். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து மண்ணும் மண் சார்ந்த படங்களும் தான் எப்பயுமே ஜெயிக்கும். பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் போய் பார்ப்போம். அங்கே வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்லலாம், அந்த ஊர் கதை, அந்த ஊர் கிராமத்தில் நடக்கிறது, அந்த ஊர் மண் வாசனை மாறாத கதைகள் தான் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்து நிறைய கதைகள் சேலமை சுற்றி இருக்குது. ஏன்னா சேலம் அப்படி சினிமாவுக்கு பாரம்பரியமான ஒரு ஊர், சினிமா தொடங்கிய இடம்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் சென்னையில் ஜெமினியும் ஏவிஎம்மும் இருந்தபோது சுந்தரம் சார் வந்து நான் சேலமில் தான் வைப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஜெயிச்சு அவ்வளோ படங்கள் கொடுத்துட்டு அவ்வளோ சாதனைகள். ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் சேலமில் தான், ஃபஸ்ட்டு மலையாளம் டாக்கி சேலமில் தான், 4 முதலமைச்சர்களுக்கான ஃபஸ்ட்டு படங்களை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர்லேருந்து வரீங்க. ஸோ பெரிய இடத்துக்கு வரணும். நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் ஜெயிக்கிறத தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அவசியம். ஸோ உங்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரது தான். ஸோ அது வந்திருக்கும். ஸோ எங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நான் ஒரு மோட்டிவேஷனை தான் பார்க்குறேன். ஏன்னா இவர் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும், நிறைய விஷயங்கள் பண்ணி. ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டுறாரு அவர். ஆஃபீஸில் போய் பார்க்க அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்சுன்றாரு. பார்த்தா ஒரு பேப்பரில் பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டால் ஆடிஷன் போயிட்டுருக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்றாரு. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே, உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பெருசாக வாங்க, பெருசாக ஜெயிச்சுட்டு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த அவைக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடகம் மற்றும் மக்களுக்கு வந்து என்னோட பணிவான வணக்கம். இந்த படம் இரவினில் ஆட்டம், இதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து கணேஷ் நண்பர் வந்து டாடா இயக்குனர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் வாங்க, இசை வெளியீட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு எதுவுமே தெரியலையே நண்பா, எந்த ஒரு படமும் தெரியல அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இது ஒண்டி கேளுங்க அப்படின்ட்டு. இந்த படத்தோட குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சேலமை மையமாக வச்சு இயங்குறாங்க. சேலமில் வாய்ப்புக்காக கஷ்டப்படுற, அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருக்காங்க. அவங்கள மையமாக வச்சு அவங்க வந்து படத்தை வந்து இயக்குறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மனசு வந்து ரொம்ப பெருசுங்க. அது சாதாரணமாலாம் வந்துடாது. தன்னை வளர்க்காமல் தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சமூகம் வளர மீது தானாக வந்து அவங்களுமே வளர்கிறாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து இயங்க மீது சினிமா வந்து ஆரோக்கியமான ஒரு பாதையை நோக்கி போகும். அதே மாதிரி இன்னொன்று, குறிப்பாக சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உலகத்தோட தலை சிறந்த படங்கள் எல்லாமே சிறிய முதலீட்டு படங்களாக தான் இருக்குது. நம்ம ஊர் வண்டியில் உலக படங்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தலை சிறந்த படங்களாக இப்போ கொண்டாடுற படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் சிறிய முதலீட்டில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். மக்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்
எது சின்ன படம் எது பெரிய படம் ஒரு நாள் ஒரு ஷோக்கு அப்புறமா வர ரிவ்யூவில் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிற சின்ன படங்கள் எல்லாமே தலை சிறந்த படங்களாக அது வந்து உயர்ந்துடும். ஒரு ரிவ்யூவில் வந்து அது வந்து மாறிடுது. ஒரே ஒரு ஷோவை தாண்டும் போது அது வந்து பெரிய படங்களாக மாறிடுது. அப்போ கண்டென்ட்டு தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை தாண்டி கதையும் அதை சொல்கிற விஷயமும் தான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து 10 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது. அதே மாதிரி 100 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து 110 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் தான் வந்து பெரிய படம். அதோட லாபம் தான் வந்து ரொம்ப உயர்ந்தது. அதுதான் வந்து தொடர்ச்சியாக பல படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு வெளியில் கொண்டு வரத்துக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படக்குழுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவங்க வந்து டாடா இயக்குனர் சொன்ன மாதிரி பெரிய உந்துதலாக எனக்குமே இருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்க வந்து படத்தை வந்து தயாரிக்கணும் இயக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நன்றி. இரவினி நாட்டம் மூவி ப்ரொடியூசர் சேகர் சார், டைரக்டர் தமிழ்செல்வன் சார், கெஸ்ட்டாக வந்திருக்க எல்லாரும், இந்த மூவி டெக்னீஷியன்ஸ், எஸ்பெஷலி சொன்னால் மை கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், மீடியா எல்லாருக்கும் என் வணக்கம். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுது. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து ஃபஸ்ட் மூவி. ஐம் ஃப்ரம் கேரளா. இந்த தமிழ் மூவி ரொம்ப வெற்றியாக வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மூவி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் விஷ் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தமிழ்செல்வன் ஒரு சூப்பர் டைரக்டர், வெரி டேலண்டட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார், ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட கிடைக்கிற பட்ஜெட்டில் எப்படி ஒரு பெஸ்ட் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து ஒரு கிங்கு. நான் அவர் கூட ரொம்ப ஒரு 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். அவரை பார்த்து நான் நிறையா விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதே மாதிரி சேகர் சார், நம்ம சார் ராஜேந்திரன் சார், அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் மேலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், அவர் ஆல்ரெடி காயமாக ஒரு படம் பண்ணியிருந்தார். இப்போ திரும்ப அகெயின் அடுத்த படத்தை நான் திரும்ப ப்ரொடியூஸ் பண்ண இவர் தான் டைரக்டர்ன்றாரு. அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த ப்ரொடியூசர்ஸோட ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன படமாக அதை எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட மாட்டார். அது கண்டிப்பாக ரிலீஸ் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து அது பிஸ்னஸ் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் கூட நிற்பார். அந்த மாதிரி இயக்குநர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் படம் முடிஞ்சுதா பேக்கப் அதோட கிளம்பிடுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கடைசி ரிலீஸ் அப்போ வந்து ப்ரெஸ் மீட் மட்டும் அட்டன் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் இங்கே ஜாஸ்தி. பட் ஆனால் இவர் பிஸ்னஸ் வரைக்கும் கூட நிற்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். இவர் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்ததை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படின்றப்ப இங்கே சார் சொன்னார், இப்போ ஒரு 15 ஹீரோ, ஒரு 15 ப்ரொடியூசர்ஸ், இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயத்தை இப்போ என்னோடய படம் தூக்குத்துறை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துமே கூட தியேட்டர் ஆக்கிரமிக்கிறதுல நான் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியில். ஸோ அந்த நிலைமையும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ நம்ம இவங்களை எப்போவுமே என்கரேஜ் பண்ணணும். இவர் இன்னும் நிறையா திரைப்படங்கள் எடுக்கணும், சேலத்தில் இருக்கிற நிறைய கலைஞர்களை இவர் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் கூறுறேன். இரவனில் ஆட்டம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் அனைவரின் ஆதரவை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.